ரெண்டே போதுண்ணா, அது ரெண்டாவது மடக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள வரும். எல்லாரும் அமைதியா இருந்து திருக்கல்யாண வைபவத்தை சாமியம்மாளுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டுபிடிக்குமாறு நம்ம சாதாரணமா ஒரு மனிதர்களுடைய கல்யாணத்துக்கு போனா நம்ம அக்ஷதை எடுத்து நம்ம அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்.
இருக்கலாம். அந்த மாதிரி சுவாமியோட திருவிழாவுக்கு பார்த்தாலே நம்ம பல நன்மைகள். அதே கும்பாபிஷேக நிலத்துல பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நம்ம சாமி திருவிழானத்தை பார்த்தா சுவாமி கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது. அந்த கல்யாணத்துக்கு போனா நம்ம தான் அந்த தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனா சுவாமிகளுடைய திருக்கல்யாணம் பார்த்தா திருக்கல்யாணம் சுவாமி தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். நீ காலையிலே கூட நம்ம கும்பாபிஷேகம் ஐயால சொன்னாங்க. நாமகரணம் சொல்லி சுவாமிக்கு பேர் சொல்லும் நிகழ்ச்சியானது பண்ணாங்க. அதனை தொடர்ந்து சுவாமி குழந்தை ரூபமா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணது சொல்லுவாங்க சொன்னாரு. அந்த நிலையில தற்போது சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமானது நடைபெறுகிறது. இந்த திருக்கல்யாண வைபவ சமயத்துல நம்மளுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அந்த குறைகள்லாம் நம்ம சுவாமிகிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டோம்னா அந்த பிரார்த்தனையானது உடனடியாக சுவாமி நம்மளுக்கு நிறைவேற்றுவார். அந்த நிலையில தற்போது விக்னேஸ்வர பூதி புண்ணியாவாச்சனம் எல்லாம் ஒரு பூஜையாக தொடர்ந்து நடைபெற்று தற்போது உற்சவமூர்த்தி விஸ்வநாத பெருமானுக்கு ரக்ஷாபந்தன் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம எல்லாம் காப்பு கட்டுறாங்களோ அதே போன்று சுவாமிக்கு தற்போது கங்கணமானது சாற்றப்பட உள்ளது. வைபவமானது நடைபெறுகிறது. சுவாமிக்கு நூதன வஸ்திரம் உள்ளக்கூடிய புது வஸ்திரமானது தானம் பெற்று அதனை வேத மந்திரம் அந்த வஸ்திரத்துக்கு முத்தமானது சொல்லப்படுகிறது.
ராதியோ மனதா தேவயந்தஹ சிவாய நமஹ பத்ரே குந்தோர்த்தயாமி அனுப்பிட்டு பாருங்க உங்களுக்கு. சரி அனுப்பிடுறேன். அனுப்பிச்சிடும். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மாலை மாற்றம் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. நாம் மாலை மாற்றம் Thank you.